தமிழகத்தில் காட்டாட்சி நடைபெறுவதாக பழ கருப்பையா பரபரப்பு புகார் கூறியுள்ளார். அரசை விமர்சிப்பது குற்றமா என கேள்வி எழுப்பிய அவர் தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வரக்கூடிய அரசியல்வாதிகள் வேலூர் தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்து இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் வேலூரில் உள்ள அதிமுக காரர்கள் அந்த தமிழ்ச்சங்க நிர்வாகிகளை சந்தித்து இவெல்லாம் என்னையா தமிழ் சங்கத்தை தொடங்கி வைக்கிறான், இவன் யாரையா இங்கே வர்றதுக்கு, அவெல்லாம் வந்தான்னா ஒழுங்காக போய் சேர மாட்டான், உங்களோட விழாவும் ஒழுங்காக நடக்காது, பார்த்துங்க, அவன் ஒழுங்காக போய் சேர மாட்டான், சொல்லி வைங்க என்று மிரட்டி விட்டு போனவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள், ஐயா நீங்கள் வர வேண்டாம். நான் தொலைபேசி எடுத்தவுடன் ஐயா காலையில் சீக்கிரமே வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். ஐயா வரவே வேண்டாம், இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறது, எங்களுக்கு இருக்கட்டும், எங்களுடைய விழா எப்படி, ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, எங்களுடைய விழாவினால் உங்களுக்கு எதுவும் நேரிட வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி ஊருக்கு ஊர் கிளப்பி விட்டார்கள். நான் அங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, வந்தால் உதைப்போம், அடிப்போம், அல்லது இல்லாமல் செய்து விடுவோம். இதெல்லாம் என்ன நாடா காடா, என்ன நாடா காடா? உங்களுக்கு மட்டும் 3 அடுக்கு பாதுகாப்பு வேண்டும், உங்களுடைய சொந்த அரசாங்கத்தின் பாதுகாப்பு வேண்டும், மத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு வேண்டும், சர்வதேச சங்கத்தின் பாதுகாப்பு மட்டும்தான் உங்களுக்கு இல்லை. எங்களைப் போல எளிய மனிதர்களுக்கு சட்டத்தின் பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேட்கிறேன். நான் இயல்பாக சிலவற்றை வருத்தத்தோடு சொன்ன நிலையிலிருந்து இன்றைக்கு என்னுடைய மனநிலை கொதிக்கிறது. ஏன்னா இரவெல்லாம் நானும் 10 அடியாலை வைத்துக் கொள்வதா? இதெல்லாம் அரசியலா? இது நமக்கு அச்சமாக இருக்கிறது. நீங்கள் தன்னந்தனியாக வரமாட்டீர்கள், ஆனால் நாங்கள் தன்னந்தனியாகத்தான் தெரிய வேண்டும். நீங்கள் பதவியில் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? நான் சொல்கிறேன், அரசை விமர்சிக்க கூடாதா? விமர்சிப்பதே பெரிய குற்றமா? இதெல்லாம் என்ன நியாயம்?